இரட்டை இலை சின்னம் குறித்து ஓபிஎஸ் அணியினர் இன்றும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், இரட்டை இலை சின்னத்தை திரும்ப பெறுவது பற்றி ஏற்கனவே சசிகலா தரப்புல இருந்து 2 முறை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் தரப்புல தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பிரமாண பத்திரம் பற்றி விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது இந்த இரட்டை இலை சின்னம் கடந்த மார்ச் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் முடக்கி வைக்கப்பட்டது. அதன் மீது விரிவான விசாரணை நடத்துவதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதி அடுத்த விசாரணைக்கு வரும் என்று தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்திருந்தது. அதற்கு இடையில் இரு தரப்பினரும் தங்கள் தரப்பு நியாயங்கள் மற்றும் வாதங்களை அடங்கிய கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் இரு தரப்புக்கும் உத்தரவிட்டிருந்தது. இருந்தாலும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் தங்களால் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய முடியாது. எனவே 8 வார காலம் கூடுதலாக தங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று சசிகலா அணியின் சார்பாக தேர்தல் ஆணையத்திலே கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 மாத காலம் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. மறுபடியும் தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கு ஜூன் 13ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக அதுல 2 வழக்குகள் இருக்கிறது. ஒன்று வந்து சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்பது தொடர்பான வழக்கு ஒன்று. அது தொடர்பாக இரு தரப்பிலுமே ஆவணங்கள் தாக்கல் செய்வது, பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்வது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னொன்று, இது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு. யார் தலைமையிலான அதிமுக, உண்மையான அதிமுக, அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு போய் சேர வேண்டும், யார் கட்சி தொண்டர்கள் யாரை அதிமுகவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த யாருக்கு போய் சேர வேண்டிய இரட்டை இலை சின்னம் என்பது தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக இரு தரப்புமே தங்கள் தரப்பிலான ஆவணங்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஓபிஎஸ் அணியின் சார்பாக கிட்டத்தட்ட 50,000 அபிடவிட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சசிகலா அணியின் சார்பாகவும் இந்த பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு மறுபடியும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக 1.5 லட்சம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அடங்கிய பிரமாண பத்திரங்கள் தேர்தல் ஆணையத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 லட்சம் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அடங்கிய இந்த பிரமாண பத்திரங்கள் மற்றும் கூடுதல் ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திலே ஓபிஎஸ் அணி தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணங்களை ஒரு பெரிய லாரியில் கொண்டு வந்து பன்னீர்செல்வம் அணியினர் தற்போது தேர்தல் ஆணையத்திலே இதனை தாக்கல் செய்திருக்கிறார்கள்.